ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேபிட் ஃபேர் சேனல். நாம் இப்போ இந்த வீடியோவில் புவியியல் பாடத்துக்கு கீழே ஒவ்வொரு ஹெட்டிங்காக பார்க்க போகிறோம். அப்படி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஹெட்டிங் என்ன அப்படின்னா, இந்தியா அமைவிடம் மற்றும் திட்ட நேரம். இந்தியா அமைவிடம் மற்றும் திட்ட நேரம் நம்ம ஸ்கூல் புக் வைஸ் நம்ம 10th வரைக்கும் பார்த்துருப்போம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதையே நம்ம நோட்ஸ் வடிவத்தில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸில் முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் எழுதியிருக்கேன். அதை நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்தியா அமைவிடம். பூமி கோள வடிவம் அல்லது ஜியாய்டு வடிவம் கொண்டது. கோள வடிவம்னா நமக்கு தெரியும், ஒரு பால் எப்படி இருக்கும், இது கூட ரவுண்டுன்னு தான் சொல்லுவோம். கோள வடிவம் அப்படின்னா 3D இமேஜ், அதுதான் கோள வடிவம். ஓகேவா? அப்போ பூமி கோள வடிவம் உடையதுன்னு நமக்கு தெரியும். இன்னும் நம்ம அக்யூரேட்டா படிக்கணும் அப்படின்னா ஜியாய்டு வடிவம் உடையது. எது? ஜியாய்டு வடிவம் உடையதான் பூமி. ஜியாய்டு வடிவம்னா என்ன அப்படின்னா, கோலம்னா ஃபுல்லா கோலமா இருக்காது. எப்படி இருக்கும் அப்படின்னா, மேலே கீழே லைட்டா தட்டையா இருக்கும். இதெல்லாம் நான் படம் போட்டு காமிச்சிருப்பேன் பாத்தீங்களா? கோலம்னா நம்ம அப்படி ரவுண்டா போடுவோம். ஆனா ஜியாய்டு வடிவம் அப்படின்றது கோலம் மாதிரியே இருக்கும். ஆனா மேலே கீழே எப்படி இருக்கும்னா தட்டையா இருக்கும். அதுதான் ஜியாய்டு வடிவம்னு சொல்றாங்க. பூமியின் பரப்பளவு 510.1 மில்லியன் சதுர கிலோமீட்டர். பூமியின் பரப்பளவு 510.1 மில்லியன் சதுர கிலோமீட்டர். நெக்ஸ்ட், பூமி சூரிய குடும்பத்தில் 3வது கோளாக உள்ளது. பூமி சூரிய குடும்பத்தில் 3வது கோள். இதுல உயிரினங்கள் வாழ தகுதியான கோள் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது பூமி. இது நமக்கு தெரியும். உயிரினங்கள் வாழ தகுதியான கோள் பூமி. நெக்ஸ்ட், உலகில் முதலாக புவி மாதிரியை உருவாக்கியவர்கள் கிரேக்கர்கள். ஃபர்ஸ்ட் இந்த குளோப் நம்ம புவி மாதிரி வச்சிருக்கோம்ல, அதை உருவாக்கியவர்கள் யார் அப்படின்னா கிரேக்கர்கள். கிபி 150 கிரேக்கர்கள் புவி மாதிரியை முதலாக உருவாக்கினார்கள். எந்த வருஷம், யாரு அப்படின்றது முக்கியம். கிபி 150 கிரேக்கர்கள் உருவாக்கினார்கள். இந்திய வானியல் அறிஞர் முதலாம் ஆரியப்பட்டர் எழுதிய ஆரிய சித்தாந்தம் என்ற நூலில் விண்மீன்கள் வானில் மேற்கு புறமாக நகர்வது போன்ற தோற்றம் புவி தன்னுடைய அச்சில் தன்னைத்தானே சுற்றி கொள்வதால் விளைகிறது என்று குறிப்பிட்டுள்ளார். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆரியப்பட்டர் நிறைய புக்ஸ் எழுதியிருப்பாரு. அதுல அவர் எழுதின புத்தகம் நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த புத்தகத்தோட பேரு ஆரிய சித்தாந்தம். ஆரிய சித்தாந்தம்ன்றது யாரோட நூலு? ஆரியப்பட்டரோட நூலு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, விண்மீன்கள் எல்லாமே வானத்துல மேற்கு புறமா நகருது. ஓகேவா? விண்மீன்கள் எல்லாமே வானத்துல மேற்கு புறமா நகர்றது மாதிரி ஒரு தோற்றம் இருக்கிறதுனால பூமி தன்னோட அச்சுல தன்னைத்தானே சுத்திக்கிறதுனாலதான் அது நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஓகேவா? இங்க இருந்து பாக்குறப்ப விண்மீன்கள்லாம் எப்படி சுத்துதான், அது எல்லாமே மேற்கு புறமா நகர்றது மாதிரி இருக்கான். ஏன் அப்படி தோணுதுன்னு பாக்குறப்ப பூமி தன்னைத்தானே சுத்திக்குதுல, அதனாலதான் விண்மீன்கள் எல்லாமே மேற்கு புறமா நகர்ற மாதிரி இருக்கு அப்படின்றத ஆரியப்பட்டர் அவரது நூலான ஆரிய சித்தாந்தத்தில் குறிப்பிட்டுள்ளார். நெக்ஸ்ட், கிரேக்க ரோமானிய கணித வல்லுனர், வான் ஆய்வாளர், புவியியல் ஆய்வாளர் ஆகிய தாலமி என்பவர் முதலில் நில வரைபடத்தில் அச்ச தீர்க்க கோடுகளை வரைந்தார். இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். நில வரைபடத்துல முத அச்சக்கோடுகள் தீர்க்க கோடுகளை வரைஞ்சது யார் அப்படின்னா தாலமி. ஓகேவா? இவர் கிரேக்க ரோமானிய கணித வல்லுநராக இருந்தவர், புவியியல் ஆய்வாளர். இவர் தான் என்ன செஞ்சிருக்காரு, ஃபர்ஸ்ட் அச்ச தீர்க்க கோடுகளை வரைந்தார். இது எல்லாமே கற்பனை கோடுகள். ஓகேவா? இன்னைக்கு சேட்டலைட் மூலமா நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தாலும் முத வரைஞ்சது என்னது? அது கற்பனை கோடுகள். நெக்ஸ்ட், பல்வேறு பட்டியலும் இடம்பெற்றுள்ளன. இவர் எழுதின ஒரு நூல் தான் என்னது? ஜியோகிராஃபியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூல். அந்த நூல்ல அவர் நிறைய பாயிண்ட்ஸ் குறிப்பிட்டு வச்சிருக்காரு. யாரு? தாலமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட். அதுல பூமியோட அளவு, அதோட மேற்பரப்பு குறித்த விவரங்கள், அச்சக்கோடுகள், தீர்க்க கோடுகளோட அடிப்படையில் அமைந்த நிறைய டீட்டெயில்ஸ் அவர் அந்த புக்ல நோட் பண்ணியிருக்காரு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பூமி 23.5 டிகிரி சாய்ந்துள்ளது. பூமி எவ்வளவு சாய்ந்திருக்கு? 23.5 டிகிரி சாய்ந்துள்ளது. இது நமக்கு தெரிஞ்சது. நெக்ஸ்ட், பூமியை பார்க்குறப்ப நம்ம வட துருவம் தென் துருவம்னு பார்த்துருப்போம். இதுக்கு இடையில ஆர்டிக் வட்டம் இருக்கு, கடகரேகை இருக்கு, நடுக்கோடு இருக்கு, மகர ரேகை இருக்கு, அண்டார்டிக் வட்டம் இருக்கு. ஒவ்வொன்றும் எவ்வளவு டிகிரியில இருக்கு அப்படின்றது முக்கியம். ஓகேவா? இந்த சென்ட்ரல் இருக்கக்கூடிய கோடு என்ன அப்படின்னா நிலநடுக்கோடுன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லாட்டினா பூமத்திய ரேகை. நிலத்துல நடுவுல இருக்கக்கூடிய கோடு அல்லது பூமத்திய ரேகை. இதுக்கு மேல இருக்க எல்லாமே வட துருவம், கீழே இருக்க எல்லாமே தென் துருவம். ஓகேவா? இது வட துருவம், இது தென் துருவம். இது நமக்கு தெரியும். நெக்ஸ்ட், நடுக்கோடுக்கு கொஞ்சம் மேல இருக்க கோடு கடகரேகை. இது 23.5 டிகிரியில இருக்கும்.
அதுக்கு மேல இருக்கக்கூடியது இந்த கோடு ஆர்டிக் வட்டம். இது 66.5 டிகிரி இதுல வந்து இருக்கும். ஓகேவா? அதே மாதிரியே நடுக்கோட்டுக்கு கீழே தென் துருவத்தில் இருக்கக்கூடிய முதல் கோடு மகர ரேகை. இது 23.5 டிகிரி. அதுக்கடுத்து இருக்கக்கூடியது அண்டார்டிக் வட்டம். இது 66.5 டிகிரி. ஓகேவா? இது வந்து நம்ம பூமியை பத்தி படிக்கிறப்ப நமக்கு ஒரு படம் போட்டு வடதுருவம், தென் துருவம், நிலநடுக்கோடு, கடகரேகை, மகர ரேகை, ஆர்டிக் வட்டம், அண்டார்டிக் வட்டம் அப்படின்றது நமக்கு வந்து தெரியணும், வரைய தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட், புவியின் நடுவில் வரையப்பட்டுள்ள நிலநடுக்கோடு மற்ற அச்சக்கோடுகளை விட நீளமாக காணப்படுகிறது. எனவே இக்கோடு பெருவட்டம் என அழைக்கப்படுகிறது. இப்ப பாருங்களேன், ஒரு ரவுண்ட் போடுறேன். இதுல ரவுண்ட் போட்டு இந்த மாதிரி நான் கோடு போட்டுக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா இந்த கோட்டுக்கும் அது இருக்கக்கூடிய அந்த லென்த்தோட டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இது பெரிய கோடா இருக்கும், இது வந்து சின்ன கோடா இருக்கும். அப்போ ரவுண்டு போட்டு நம்ம இந்த மாதிரி வந்து நம்ம கோடுகள் போகிறோம், அச்சக்கோடுகள். இது இப்படி போடுறப்ப எந்த கோடு வந்து பெருசாக இருக்கும்? நடுவில் இருக்கக்கூடிய கோடு தான். நடுவில் இருக்கக்கூடிய அந்த கோடு ரொம்ப நீளமாக வந்து இருக்கும். அந்த கோட்டை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கிரேட் சர்க்கிள்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லாட்டினா பெருவட்டம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? கிரேட் சர்க்கிள், அப்படி இல்லாட்டினா பெருவட்டம். நெக்ஸ்ட், பூமியின் மீது கற்பனையாக வரையப்படும், பூமியின் மீது கிடைமட்டமாக கிழக்கிலிருந்து மேற்காக வரையப்படக்கூடிய கோடு அச்சக்கோடு. ஓகேவா? இப்ப பூமி இருக்கு அப்படின்னா இந்த மாதிரியும் கோடுகள் இருக்கும், இந்த மாதிரியும் கோடுகள் வந்து கற்பனையா வரைஞ்சிருக்காங்க. இதுல எது அச்சக்கோடு, எது தீர்க்க கோடுன்னு தெரியணும். எது அப்படின்றத பார்க்கலாம். இது எல்லாமே பூமி மேல கற்பனையா வரையப்பட்டது, இது நமக்கு தெரியும். ரெண்டாவது, பூமி மேல கிடைமட்டமா இருக்கும். கிடைமட்டம்னா என்னது? இந்த மாதிரி வரையக்கூடிய எல்லாமே என்ன அப்படின்னா அச்சக்கோடுகள். இது எங்கிட்டு இருந்து எங்கிட்டு இருக்கும் அப்படின்னா கிழக்கிலிருந்து மேற்காக வரையப்பட்ட கோடுகள். கிழக்கிலிருந்து மேற்காக வரையப்பட்ட கோடுகள். அச்சக்கோடு எதுக்காக வரையப்பட்டிருக்கு அப்படின்னா தொலைவை கண்டுபிடிக்க பயன்படுத்திட்டு இருக்கோம் நம்ம. ஓகேவா? தொலைவை கண்டுபிடிக்க பயன்படுத்துறதுக்கு தான் நம்ம எது வரைஞ்சிருக்கோம்? அச்சக்கோடுகள் வரைஞ்சிருக்கோம். அச்சக்கோடுகளோட எண்ணிக்கை அப்படின்னு பார்க்குறப்ப 181. இப்போ நம்ம ரவுண்ட் போட்டோன்னு வச்சுக்க, இங்கிட்டு இங்கிட்டு இந்த பக்கம் ஒரு 90 இருக்கும், இந்த பக்கம் ஒரு 90 இருக்கும், நடுவில் ஒரு கோடு. அப்போ 1 90 கூட்டல் 90 + 1னா என்னது? 181. அப்போ அச்சக்கோடுகளின் எண்ணிக்கை 180 + 1 181. நெக்ஸ்ட், பூமியின் மீது செங்குத்தாக வடக்கிலிருந்து தெற்காக வரையப்படும் கோடு தீர்க்க கோடு. இப்போ பூமி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், வடக்குல இருந்து இந்த மாதிரி தெற்கா வரையக்கூடிய கோடு என்னது? அது வந்து தீர்க்க கோடு. தீர்க்க கோடு எதுக்காக பயன்படுது அப்படின்னா நேரத்தை கண்டுபிடிக்க பயன்படுகிறது. நேரத்தை கண்டுபிடிக்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கணும். அச்சக்கோடுனா கிழக்குல இருந்து மேற்கா, தீர்க்க கோடுனா வடக்குல இருந்து தெற்க. அச்சக்கோடு எதுக்கு? தொலைவை வந்து கண்டுபிடிக்க. தீர்க்க கோடு நேரத்தை கண்டுபிடிக்க. தீர்க்க கோடுகளோட எண்ணிக்கை 360 கோடுகள். தீர்க்க கோடுகளோட எண்ணிக்கை வந்து எத்தனை? 360 கோடுகள். நெக்ஸ்ட், ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். 0 டிகிரி அச்சக்கோட்டில் இருந்து 23.5 வடக்கு மற்றும் தெற்கு பகுதியில் வரையப்பட்டுள்ள அச்சக்கோடுகள் தாழ் அச்சக்கோடுகள் என அழைக்கப்படுகிறது. அப்பயே நான் காமிச்சேன், பூமி இருக்குமா, வடதுருவம், தென் துருவம், இது நிலநடுக்கோடு. ஓகேவா? மேல இருக்கிறது ஆர்டிக் வட்டம், அடுத்து இருக்கிறது என்னது? கடகரேகை, கீழே இருக்கிறது மகர ரேகை, அதுக்கு கீழே இருக்கிறது அண்டார்டிக் வட்டம். இது நம்ம பார்த்தோம். இப்போ இந்த இடத்துல எது மட்டும் பார்க்க போறோம் அப்படின்னா தாழ் அச்சக்கோடுகள்னா என்னன்னு பார்க்க போறோம். ஓகேவா? பூமி இதன் வந்து நிலநடுக்கோடு. இது வரைக்கும் இருக்கிறது வந்து எவ்வளவு? 23.5 டிகிரி நமக்கு தெரியும். இங்க வரைக்கும் இருக்கிறது வந்து எவ்வளவு? 23.5 டிகிரின்னு தெரியும். ஓகேவா? அப்ப இந்த நிலநடுக்கோட்டுக்கு மேல 23.5 டிகிரி, கீழே 23.5 டிகிரி. ஓகேவா? அது வடக்கு மற்றும் தெற்குல இருக்கக்கூடிய அந்த அளவு வரைக்கும் இருக்கக்கூடியது என்ன சொல்லுவாங்களாம்? தாழ் அச்சக்கோடுகள்னு சொல்லுவாங்களாம். ஓகேவா? என்னன்னு சொல்றாங்க? தாழ் அச்சக்கோடுகள் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது வந்து நம்ம வந்து கண்டிப்பா வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பாருங்களேன், 23.5 டிகிரி வடக்கு முதல் 66.5 டிகிரி வடக்கு வரையிலும், 23.5 தெற்கு முதல் 66.5 தெற்கு வரையிலும் வரையப்பட்டுள்ள அச்சக்கோடுகள் மத்திய அச்சக்கோடுகள் எனவும் அழைக்கப்படுகிறது. திரும்ப இதுக்கும் படம் போடலாம். பூமி, நிலநடுக்கோடு, இது வரைக்கும் இருக்கிறது 23, இங்க இருக்கிறது 23, இங்க இருக்கிறது 66, இங்க இருக்கிறது 66. ஓகேவா? இது ஆர்டிக் வட்டம், கடகரேகை, மகர ரேகை, அண்டார்டிக் வட்டம். இதுக்கு நமக்கு தெரியும். இப்போ என்ன சொல்றாங்க? 23ல இருந்து 66 வரைக்கும் இருக்குதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்போ நான் வந்து போடுறேன். இந்த பகுதி 23ல இருந்து 66 வரைக்கும்னா இந்த இடம் மட்டும். அதே மாதிரி தெற்கு பக்கம்னா 23ல இருந்து 66 அப்படின்னா நான் ஷேட் பண்றேன்ல, இந்த பகுதி வரைக்கும் இருக்கிறது என்ன சொல்றாங்க அப்படின்னா மத்திய அச்சக்கோடுகள். 23ல இருந்து 66 வடக்கு பக்கம், தெற்கு பக்கமும் 23ல இருந்து 66 வரைக்கும் வந்து இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா அது வந்து மத்திய அச்சக்கோடுகள் அப்படின்னு சொல்றாங்க.
நெக்ஸ்ட் வந்து உயரட்ச கோடுகள்னா என்னன்னு பார்க்கணும். 66.5 டிகிரி வடக்கு முதல் 90 வடக்கு வரை 90 டிகிரி வடக்கு வரையிலும் 66.5 டிகிரி தெற்கு முதல் 90 டிகிரி தெற்கு வரையிலும் வரையப்பட்டுள்ள அச்சக்கோடுகள் உயர் அச்சக்கோடுகள் எனவும் அழைக்கப்படுகின்றன. ஓகேவா, இது என்னன்றதை திரும்ப நம்ம படம் போடுவோம். இப்போ வந்து பாருங்க, பூமி வந்து வரைஞ்சாச்சு. நிலநடுக்கோடு 23 23 66 66 இது 90, இதுவும் 90. ஓகேவா, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க உயரட்ச கோடுகளுக்கு பாருங்களேன். இந்த 66லிருந்து 90 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த பகுதி, இந்த 66 வடக்கு சைடுல 66லேருந்து 90 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த பகுதி, இதெல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா உயரட்ச கோடுகள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, இதெல்லாமே உயரட்ச கோடுகள். இப்போ நான் ஒவ்வொன்றையுமே நான் கலர் மார்க் பண்ணி காட்டுறேன். இப்படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஈஸியாக வந்து இருக்கும். இப்போ எல்லோவில் போடுறேன்ல, இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா மத்திய அச்சக்கோடுகள். எல்லோவில் போடுறது எல்லாமே மத்திய அச்சக்கோடுகள். இந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் மத்திய அச்சக்கோடுகள். நெக்ஸ்ட் வந்து இந்த லைட் பிங்க் மாதிரி இந்த கலரில் போடுறேன்ல, இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா இது வந்து தாள் அச்சக்கோடுகள். ஓகேவா, இது வந்து தாள் அச்சக்கோடுகள். இது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். தாள் அச்சக்கோடுனா எது, மத்திய அச்சக்கோடுனா எது, உயர் அச்சக்கோடுனா எதுன்னு வந்து தெரியணும். இது நமக்கு என்னது 0 டிகிரி, இது 23.5, இது 66.5, இது 90. அதே மாதிரி தான் கீழே 23, 66, 90. இப்போ வந்து பார்ப்போமா. இப்போ தாள் அச்சக்கோடுகள்னா இந்த பிங்க் ஃபுல்லா தாள் அச்சக்கோடுகள். அடுத்து மத்திய அச்சக்கோடுகள்னா இந்த எல்லோவும் மத்திய அச்சக்கோடுகள். உயர் அச்சக்கோடுகள்னா இந்த ஆரஞ்சு, இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா உயர் அச்சக்கோடுகள். இந்த மாதிரி நீங்க படம் போட்டு படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து மறக்காது. ஃபர்ஸ்ட் சென்டர்ல இருக்கிறது தாள் அச்சக்கோடுகள், அதுக்கப்புறம் மத்திய, ஏன்னா 2 கலருக்கு நடுவில் இருக்குல்ல, அதனால மத்திய அச்சக்கோடுகள். மேலேயோ கீழேயோ ரொம்ப உயர்வான இடத்துல இருக்கிறதுனால உயர் அச்சக்கோடுகள். நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாம். 0 டிகிரி தீர்க்கக்கோடு 0 டிகிரி கிரீன்விச் லண்டனில் உள்ளது. ஓகேவா, 0 டிகிரி தீர்க்கக்கோடு பார்க்குறோம்ல, அது எங்கே இருக்கு அப்படின்னா 0 டிகிரி கிரீன்விச் லண்டனில் உள்ளது. அதாவது இங்கிலாந்துல லண்டன்ல கிரீன்விச் அப்படின்ற இடத்துல இருக்கு. அங்க அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆய்வு மையத்தோட பேரு ராயல் வானியல் ஆய்வு மையம். ராயல் வானியல் ஆய்வு மையம். உலகத்தின் திட்ட நேரம் இதனை வைத்து கணக்கிடப்படுகிறது. நம்ம உலகம் ஃபுல்லா இருக்கக்கூடிய திட்ட நேரம் இதை வச்சுதான் கணக்கிடப்படுது அப்படின்றத சொல்றாங்க. ஓகேவா, நம்ம பூமி உருண்டையை வந்து எடுத்துக்கலாம். இந்த பூமி உருண்டையை நம்ம 4 பகுதியா பிரிச்சோம்னா நம்ம இந்தியா வந்து இந்த சைடு இருக்கு. ஓகேவா, அப்ப இந்த 0 டிகிரி தீர்க்கக்கோடு அப்படின்றது எது வழியா போகுது அப்படின்னா இங்கிலாந்துல இன்னொரு கலர் கூட நான் மார்க் பண்றேன். இங்கிலாந்து வழியா, அதுலயும் லண்டன்ல கிரீன்விச் அப்படின்றத வச்சுதான் போகுது. இதை வச்சுதான் இந்த பூமி ஃபுல்லாவும் என்ன செய்யறாங்க அப்படின்னா டைம் வந்து கால்குலேட் பண்றாங்க. திட்ட நேரம் இதனை வைத்து கணக்கிடப்படுகிறது. நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான பாயிண்ட். தீர்க்கக்கோடுகள் புவியின் நிலநடுக்கோட்டு பகுதியில் 111 கிலோமீட்டர் இடைவெளியிலும் 45 டிகிரி அச்ச பகுதிகளில் 79 கிலோமீட்டர் இடைவெளியிலும் துருவ பகுதிகளில் இடைவெளி இன்றியும் காணப்படுகிறது. இது ஒரு முக்கியமான ஒரு 1 மார்க். ஓகேவா, நான் கொடுத்துருக்க எல்லாமே முக்கியமான 1 மார்க். இப்போ இது என்னன்னு பார்க்கலாம். இப்போ தீர்க்க கோடுகளை பத்தி பேசுறாங்க. தீர்க்க கோடுகள்னா எப்படி வரையணும், வட துருவத்திலிருந்து தென் துருவம். ஓகேவா, இந்த மாதிரி தான் நம்ம ஆரம்பிப்போம். கோலம், பூமி வந்து கோலம், ரவுண்டு கிடையாது, இது வந்து கோலம். அப்போ ஒரு பந்தெல்லாம் பார்த்தோம்னா இந்த மாதிரி தான் நமக்கு வந்து கோடு போட்டு காமிச்சிருப்பாங்க. இப்போ என்ன சொல்றாங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய கேப்போட அளவு 111 கிலோமீட்டர். ஓகேவா, இந்த இடத்துல இருக்குல்ல, இந்த இடத்துல இருக்கக்கூடிய அளவு வந்து 111 கிலோமீட்டர். இதுவே கொஞ்சம் மேல போயிட்டோம் அப்படின்னா இது 45 டிகிரியில இருக்கும், இது 79 கிலோமீட்டர். இந்த இடத்துல வந்து 2 கோடுகளுக்கு இடையில வந்து என்ன இருக்காதுன்னா கேப் வந்து இருக்காது. அதான் இங்க சொல்றாங்க. இந்த இடத்துல 111 கிலோமீட்டர், இந்த பக்கங்கள்ல 79 கிலோமீட்டர், மேல அந்த துருவங்கள்ல வந்து இடைவெளி இருக்காது. ஒரு தீர்க்க கோட்டுக்கும் இன்னொரு தீர்க்க கோட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய இடைவெளியை வந்து சொல்றாங்க. ஓகேவா, தீர்க்க கோடுகள் புவியின் நிலநடுக்கோட்டு பகுதியில் ஒரு தீர்க்க கோட்டுக்கும் இன்னொரு தீர்க்க கோட்டுக்கும் இடையில நிலநடுக்கோட்டு பகுதியில 111 கிலோமீட்டர் ஆகவும் 45 டிகிரி அச்ச பகுதிகளில் 79 கிலோமீட்டர் இடைவெளியிலும் துருவ பகுதிகளில் இடைவெளி இன்றியும் காணப்படுகிறது. இது ஒரு முக்கியமான 1 மார்க். நெக்ஸ்ட் இந்தியாவின் அமைவிடம் வந்து பார்க்கலாம். பரப்பளவில் இந்தியா 7வது பெரிய நாடு. பரப்பளவில் இந்தியா 7வது பெரிய நாடு. ஆசியாவில் 2வது பெரிய நாடு. நம்ம ஆசியா கண்டத்துல 2வது பெரிய நாடு. ஓகேவா, ஃபர்ஸ்ட் சீனா, செகண்ட் வந்து இந்தியா. இந்தியாவோட நிலப்பரப்பு அப்படின்னு பாக்குறப்ப 32,87,263 சதுர கிலோமீட்டர். 32,87,263 சதுர கிலோமீட்டர்.
இது பூமியோட மொத்த பரப்பளவுல 2.4% இருக்கு. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப பூமி இது ஃபுல்லா வந்து இருக்கும். இதுல இந்தியா அந்த ஒரு ஓரமா வந்து இந்த இடத்துல வந்து இருக்கு. ஓகேவா? அப்ப பூமியோட பரப்பளவோட கம்பேர் பண்றப்ப இந்தியாவோட சதவீதம் எவ்வளவு? 2.4%. நெக்ஸ்ட் இந்தியாவின் நில எல்லை அப்படின்னு பார்க்குறப்ப 15,200 கிலோமீட்டர். 15,200 கிலோமீட்டர். வடக்கில் சீனா, நேபாளம், பூடான் இந்த நாடுகள் இருக்கு. இந்தியாவோட வடக்கு பக்கம் சீனா, நேபாளம், பூடான் இருக்கு. கிழக்கு பக்கம் மியான்மர், வங்கதேசம் இருக்கு. வடமேற்குல ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் இருக்கு. இந்தியா வந்து கீழே 3 பக்கமேவும் 3 பெருங்கடல்களால சூழப்பட்டதா இருக்கு. ஓகேவா? இந்திய பெருங்கடல், வங்காள விரிகுடா, அரபிக்கடல்னு சொல்லி கீழே 3 பக்கமும் எப்படி இருக்கு? கடலால சூழப்பட்டிருக்கு. மேல வடக்கு, கிழக்கு, வடமேற்குல எப்படி இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு நாடுகளால சூழப்பட்ட நாடா இந்தியா வந்து இருக்கு. நெக்ஸ்ட் இந்தியாவில் நில எல்லையை அதிகபட்சமாக வங்காள தேசமானது 4,156 கிலோமீட்டர் அளவிலும் குறைவாக ஆப்கானிஸ்தான் 106 கிலோமீட்டர் வரையிலும் பகிர்ந்துள்ளது. ஓகேவா? இப்ப இந்தியா வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பார்டர்ல அடுத்து வந்து இன்னொரு நாடு இருக்கும். இந்த பார்டர்ல இருந்து இன்னொரு நாடு இருக்கு. இப்படியே வந்து ஒட்டி ஒட்டி தான் எல்லா நாடுகளும் இருக்கும். இந்த மாதிரி நாடுகள் சுத்தி இருக்கிறப்ப என்ன சொல்றாங்கன்னா, எது அதிகபட்சமா இந்தியாவோட நில எல்லையை பகிர்ந்துக்குது, எது கம்மியான அளவு நில எல்லையை பகிர்ந்துக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? வங்காளதேசம் தான் அதிக அளவு நில எல்லையை பகிர்ந்து கொள்ளுது. அது எந்த அளவு அப்படின்னா 4,156 கிலோமீட்டர் அளவுல. இதே இது குறைவான அளவு நில எல்லையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நாடு ஆப்கானிஸ்தான். இதோட அளவு 106 கிலோமீட்டர். இதோட அளவு 106 கிலோமீட்டர். நெக்ஸ்ட் பார்க்கலாம். இந்தியாவின் கடற்கரை நீளம் 6,100 கிலோமீட்டர். 6,100 கிலோமீட்டர். இந்தியாவின் மொத்த கடற்கரை நீளம் அப்படின்னு பார்க்குறப்ப 7,516.6 கிலோமீட்டர். ஓகேவா? இதெல்லாம் தீவு கூட்டங்களையும் சேர்த்து வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த 7,500ல இருந்து 6,100 அந்த நம்ம மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதெல்லாம் தீவு கூட்டங்களோட அந்த கடற்கரையோட நீளங்களா இருக்கும். இந்தியாவோட கடற்கரை நீளம்னு மொட்டையா கேட்டாங்கன்னா 6,100 அப்படின்னு சொல்லி நம்ம போடணும். இதே இது இந்தியாவின் மொத்த கடற்கரை நீளம்னு கேட்டாங்கன்னா 7,516.6 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி போடணும். நெக்ஸ்ட் இந்தியாவையும் இலங்கையையும் பிரிக்கக்கூடிய நீர்ச்சந்தி எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாக் ஜலசந்தி, பாக் நீர் சந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பாக் ஜலசந்தி, பாக் நீர் சந்தி தான் இந்தியாவையும் இலங்கையையும் பிரிக்கக்கூடிய ஒரு நீர் சந்தி. இந்தியா எங்க இருக்கு அப்படின்னா பூமியில வடகிழக்கு அரைக்கோளத்தில் உள்ளது. இப்பதான் பூமின்னு வச்சுக்கோங்களேன். இது வடக்கு, தெற்கு, மேற்கு, இது கிழக்கு. ஓகேவா? அப்ப இந்தியா எங்க இருக்கு? வடக்கு பக்கமா கிழக்கு பகுதியில இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. ஓகேவா? நிலநடுக்கோட்டுல கூட இல்ல. எங்க இருக்கு? மேல வடக்கு பக்கம்னா கொஞ்சம் மேல ஏத்தி கிழக்கு பக்கமா இருக்கு. அப்ப இந்தியா வடகிழக்கு அரைக்கோளத்தில் இந்தியா உள்ளது. நெக்ஸ்ட் 8 டிகிரி 4 வட அச்சம் முதல் 37 டிகிரி 6 வட அச்சம் வரையிலும் 68 டிகிரி 7 கிழக்கு தீர்க்கம் முதல் 97 டிகிரி 25 கிழக்கு தீர்க்கம் வரையிலும் பரவி உள்ளது. இந்தியாவோட அந்த பரப்பளவை சொல்றாங்க. இப்போ நம்ம ஒவ்வொருத்தவங்களும் வீடு கட்டணும் அப்படின்னா வீட்டுக்கான எல்லை வந்து இருக்கும். இதளவுக்கு தான் நம்ம இடம், இதுக்கப்புறம் வந்து அடுத்த வீட்டோட இடம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கணக்கு வந்து இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி பூமியில நம்ம இந்தியாவுக்கான நில அளவு சொல்றாங்க. எப்படி அப்படின்னா 8 டிகிரி 4 வட அச்சம் முதல் 37 டிகிரி 6 வட அச்சம் வரையிலும் 68 டிகிரி 7 கிழக்கு தீர்க்கம் முதல் 97 டிகிரி 25 கிழக்கு தீர்க்கம் வரையிலும் பரவி உள்ளது. எது பரவி உள்ளது? நமது இந்திய தேசம் பரவி உள்ளது. நெக்ஸ்ட் இந்தியாவின் திட்ட நேரம் வந்து பார்க்கலாம். இந்தியாவின் வழியாக செல்லக்கூடிய தீர்க்க கோடுகளின் எண்ணிக்கை மொத்தம் 30. ஓகேவா? இப்போ தீர்க்க கோடுகள்லாம் எப்படி இருக்கு? பூமியில இந்த மாதிரி அப்படியே போகக்கூடியதான் தீர்க்க கோடுகள் நம்ம பார்த்தோம். நம்ம இந்தியா இப்போ எங்கனக்குள்ள இருக்குன்னு சொன்னேன். நம்ம இந்தியா இந்த இடத்துல இருக்குன்னு சொன்னேன்னா அப்ப இந்த இடத்துல இருக்கிறப்ப இந்தியா வழியா போகக்கூடிய தீர்க்க கோடுகள் மொத்தம் எத்தனை அப்படின்னா 30. ஓகேவா? தீர்க்க கோடுகள் மேல இருந்து இப்படியே கீழே வந்துட்டே இருக்கு. இல்ல இந்தியாக்குள்ள போகக்கூடியது மட்டும் எவ்வளவுன்னு கேட்டா மொத்தம் 30. இது நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் பூமி 24 மணி நேரத்தில் 360 தீர்க்க கோடுகளையும் கடக்கும். 24 மணி நேரத்தில் 360 தீர்க்க கோடுகளை கடக்கும். இதுல என்ன சொல்றாங்க? இப்ப பகல் இரவு மாறி மாறி வருது. ஏன் மாறி மாறி வருது? பூமி தன்னைத்தானே சுத்துறதுனால பகல் இரவு மாறி வருது. இது சூரியனை சுத்தி வந்துச்சு அப்படின்னா வருடம் வந்து மாறி மாறி வரும். ஓகேவா? ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை பூமி சூரியனை சுத்தி வருது. இது நமக்கு தெரியும்.
இப்போ என்ன சொல்றாங்க, பூமி 24 மணி நேரத்துல 360 டிகிரி தீர்க்க கோடுகளை கடக்கும்னு சொல்றாங்க. இப்போ பூமி மேல தானே அந்த 360 கோடுகள் வந்து போட்டிருக்காங்க. 360 டிகிரி தீர்க்க கோடுகள். இது ஒரு தடவை சுத்தி வர்றப்ப எல்லா கோடுகளுமே சுத்திட்டு வந்துரும் அப்படின்றத சொல்றாங்க. ஓகேவா? பூமி 24 மணி நேரத்தில் 360 டிகிரி தீர்க்க கோடுகளை கடக்கும். சூரியன் ஒரு தீர்க்கக்கோட்டை கடக்க ஆகும் நேரம் 4 நிமிடங்கள். சூரியன் ஒரு தீர்க்கக்கோட்டை கடக்க ஆகும் நேரம் 4 நிமிஷம் தான். ஓகேவா? ஒரு தீர்க்கக்கோட்டுக்கும் இன்னொரு தீர்க்கக்கோட்டுல இருந்து அப்படியே வர்றப்ப எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னா 4 நிமிஷம். இப்போ பூமி இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சூரியன் வந்து உதிக்குது. சூரியனோட ஒளிக்கதிர்கள் இங்க பட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பூமி மேல பரவும். இந்த மாதிரி படுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இங்க சூரிய கதிர்கள் இந்த கோட்டுல இருந்து இந்த கோடு, இந்த கோட்டுல இருந்து இந்த கோட்டுக்கு வர்றதுக்கு 4 நிமிஷம் ஆகும் அப்படின்றத சொல்றாங்க. ஓகேவா? சூரிய ஒளிக்கதிர் நம்ம இந்தியாவுல பார்க்குறப்ப ஃபர்ஸ்ட் அருணாச்சல பிரதேசத்துல விழுகும். லாஸ்ட்டா குஜராத்ல வந்து விழுகும். இப்ப நம்ம இந்தியாவ மட்டும் எடுத்துக்கலாம். பூமிக்குள்ள இந்தியா இந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தோம். இப்ப இந்தியாவ மட்டும் எடுத்துக்கலாம். இந்தியாவ எடுத்தோம் அப்படின்னா, சூரியன் வந்து எந்த பக்கம் உதிக்குது? கிழக்கு பக்கம் வருது நம்ம பார்க்குறோமா? இப்ப சூரியனோட ஒளிக்கதிர்கள் வர்றப்ப ஃபர்ஸ்ட் இந்த இருக்க மாநிலத்துல தான் ஃபர்ஸ்ட் சூரிய ஒளிக்கதிர் படும். அடுத்து தான் ஒவ்வொரு மாநிலமா கடந்து இந்த பக்கம் வரும். ஓகேவா? அப்படி பார்க்குறப்ப ஃபர்ஸ்ட் சூரியனோட ஒளிக்கதிர் அருணாச்சல பிரதேசத்துல விழும். லாஸ்ட்டா குஜராத்ல விழும். ஏன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சூரிய ஒளிக்கதிர் படக்கூடிய இந்த பகுதியில கிழக்கு பக்கம் இருக்கக்கூடியது எது அப்படின்னா அருணாச்சல பிரதேசம். இதே மேற்கு பக்கம் இருக்கக்கூடியது குஜராத். அதனால தான். இந்தியாக்குள்ளேயே இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, நேர வேறுபாடு இருக்கும். நம்ம நேரத்தையே எதை வச்சு கணக்கிடுறோம்? சூரிய ஒளிக்கதிர்கள், அது மட்டும் இல்லாம அந்த தீர்க்க கோடுகள், அந்த அச்சக்கோடுகள் இதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து கணக்கிடுறோம். இப்ப இருக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா, சூரிய ஒளிக்கதிர் எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி பட்டுட்டா பரவால்ல. இப்படியே சூரிய ஒளிக்கதிர் இங்க பட்டு 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 தான் அந்த சுத்த என்ன ஆகும் அப்படின்னா, இப்படியே இது வரைக்கும் வந்து படுது. இப்ப என்ன நடக்குது? இந்தியாக்குள்ளேயே நேர வேறுபாடு இருக்கு. இப்ப என்ன செய்றாங்க அப்படின்னா, அத சரிப்படுத்துறதுக்காக இந்தியா வழியா நம்ம எத்தனை தீர்க்க கோடுகள் போகுதுன்னு பார்த்தோம். மொத்தம் 30 தீர்க்க கோடுகள் போகுதுன்னு பார்த்தோமா? அதுல எது சென்ட்ரா போகுதுன்னு பார்க்குறாங்க. அப்படி பார்க்குறப்ப உத்தரப்பிரதேசம், மிர்ஷாப்பூர், அலகாபாத் வழியா ஒரு தீர்க்க கோடு போகுது. அந்த தீர்க்க கோடோட அந்த அளவு வந்து பார்த்தோம் அப்படின்னா 82 டிகிரி 30 டேஷ். 82 டிகிரி 30 டேஷ். இந்த தீர்க்க கோடு வந்து உத்தரப்பிரதேசம், அலகாபாத், மிர்சாப்பூர் வழியா போகுது. ஓகேவா? அத வச்சு என்ன செய்றாங்க அப்படின்னா, நம்ம இந்தியாக்குள்ளேயே நேரத்த இங்கிட்டும் இல்லாம என்ன செய்றாங்கன்னா, நடுநிலைமையில வந்து பார்க்குறோம். இப்ப மத்த நாடுகளுக்கும் நமக்கும் இடையில வந்து நேர வேறுபாடு இருந்தா பிரச்சனை இல்ல. ஆனா இந்தியாக்குள்ளேயே ஒரு நேர வேறுபாடு வேற வேற மாரி இருந்துச்சு அப்படின்னா, அது வந்து எல்லாத்துக்குமே சூட் ஆகாது. அதனால என்ன செய்றாங்க அப்படின்னா, நேரத்த வந்து ஒரே மாதிரி நம்ம இந்தியாக்குள்ள செட் பண்றாங்க. அருணாச்சல பிரதேசத்துக்கும் குஜராத்துக்கும் இடையே உள்ள நேர வேறுபாடு 1 மணி நேரம் 57 நிமிடம் 12 வினாடி. அருணாச்சல பிரதேசமும் நம்ம இந்தியால இருக்கு. குஜராத்தும் நம்ம இந்தியாவுல இருக்கு. ஆனா 2 மாநிலத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய நேர வேறுபாடு எவ்வளவு? 1 மணி நேரம் 57 நிமிடம் 12 வினாடி. ஓகேவா? இந்தியாவின் தென்கோடி பகுதி எது அப்படின்னா பிக்மெலியன். இப்ப இந்திரா முனை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இது எங்க இருக்கு அப்படின்னா அந்தமான் நிக்கோபார் தீவுல வந்து இருக்கு. 6 டிகிரி 45 டேஷ் வட அச்சத்துல காணப்படுது. நெக்ஸ்ட் இந்தியாவோட தென்கோடி முனை எது அப்படின்னா குமரி முனை. ஓகேவா? இந்தியாவோட தென்கோடி பகுதியில இந்த இடம் வந்து இருக்குன்னு சொல்லிட்டோம். அது எங்க இருக்கு? அந்தமான் நிக்கோபார் தீவுல இருக்கு. இப்ப இந்தியாவோட முனைகளை வந்து பார்க்க போறோம். தென்கோடி முனை எது, வடகோடி முனை எது, மேற்கு முனை எது, கிழக்கு முனை எதுன்னு. கிழக்கு முனை அருணாச்சல பிரதேசம் இந்த ஓரத்துல இருக்குன்னு பார்த்தோமா? அடுத்து மேற்கு முனை குஜராத், அங்க இருக்கக்கூடிய ரான் ஆஃப் கட்ச், குஜராத்ல இருக்கக்கூடிய ரான் ஆஃப் கட்ச். வடகோடி முனை இந்திரா கோல், ஜம்மு காஷ்மீர்ல இருக்கு. தென்கோடி முனை குமரி முனை. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாருங்க, ஜம்மு காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய அந்த நீள அளவு எவ்வளவு அப்படின்னா 32,214 கிலோமீட்டர். 32,214 கிலோமீட்டர். இப்ப இந்தியாவை வரைஞ்சோம்னு வச்சுக்கோங்க. இங்க இருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய அளவு, இங்க இருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய அளவை வந்து நம்ம வந்து பார்க்கணும். மேல இருக்கக்கூடியது ஜம்மு காஷ்மீர், கீழே இருக்கிறது கன்னியாகுமரி. அப்ப ஜம்மு காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த அளவு லென்த் எவ்வளவு அப்படின்னா 3,214 கிலோமீட்டர். 3,214 கிலோமீட்டர். இதே இது அருணாச்சல பிரதேசம் முதல் குஜராத் வரை இருக்கக்கூடிய நீளம் 2,933 கிலோமீட்டர். 2933 கிலோமீட்டர். 2933 கிலோமீட்டர். ஓகேவா? அருணாச்சல பிரதேசத்துல இருந்து குஜராத் வரைக்கும் இருக்கக்கூடிய நீளம் 2933 கிலோமீட்டர்.
இந்தியாவை 2 பகுதிகளாக பிரிக்கும் கோடு கடகரேகை. ஓகேவா? நம்ம பார்த்தோம் பூமி பார்க்குறப்ப கடகரேகை எங்க இருந்துச்சு? நிலநடுக்கோட்டு பகுதிக்கு மேல வந்து இருந்துச்சு. இப்ப நம்ம இந்தியா எங்கனக்குள்ள இருக்குன்னு சொன்னேன். நம்ம இந்தியா இந்த இடத்துல இருக்கு. ஓகேவா? இந்த இடத்துல இருக்கு. அப்ப இந்தியாவை 2ஆ பிரிக்கக்கூடிய ஒரு கோடு என்ன கோடு அப்படின்னா, அது வந்து கடகரேகை. 23½ டிகிரி இந்த ரேகை தான் என்ன செய்யுது அப்படின்னா, இந்தியாவை 2ஆ வந்து பிரிக்குது. இந்தியாவை 2ஆக பிரிக்கக்கூடிய கோடு எதுன்னு கேட்டாங்கன்னா, கடகரேகை. இந்தியாவின் தென்பகுதி வெப்பமண்டல பகுதியாகவும் இந்தியாவின் வடபகுதி மித வெப்பமண்டல பகுதியாகவும் உள்ளது. இந்தியாவின் தென்பகுதி எப்படி இருக்கு? வெப்பமண்டலமா இருக்கு நம்ம பக்கம்லாம். இந்தியாவோட வடபகுதி அப்படின்னு பார்க்குறப்ப மித வெப்பமண்டல பகுதியா இருக்கு அப்படின்றத நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதுதான் வந்து என்ன அப்படின்னா நமக்கு முக்கியமான பாயிண்ட்ஸ். நம்ம பூமியை பத்தி நமக்கு தெரிஞ்சுக்கணும். இது சுற்றளவு என்னது, பரப்பளவு என்னது, எப்படி இருக்கு அப்படி இப்படின்னு பார்க்குறப்ப இதுதான் இந்தியாவோட அமைவிடம். பூமியில நம்ம இந்தியாவோட அமைவிடம், அதோட திட்ட நேரம் என்ன அப்படின்றத இந்த வீடியோல வந்து பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்தியாவோட இயற்கை அமைப்பு பிரிவுகள்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? அது ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு பார்ட்டாக வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இப்படி நம்ம ஜியாகிரஃபி எல்லாமே நம்ம இந்த மாதிரி நம்ம நோட்ஸாக பார்த்துட்டோம் அப்படின்னா எக்ஸாம் அப்போ உங்களுக்கு படிக்கிறப்ப கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் நம்ம பாலிட்டியோ ஐஎன்எம்மோ படிக்கிற மாதிரி நம்ம லைன் பை லைனாக எல்லாருமே வந்து இதை வந்து படிக்க மாட்டாங்க. ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ் இதெல்லாம் நான் முடிஞ்ச அளவுக்கு நோட்ஸாக கொடுக்க பார்க்குறேன். அல்லது புக்கில் கொடுத்தேன் அப்படின்னா முக்கியமான பாயிண்ட்ஸை எப்படியெல்லாம் ஞாபகம் வைக்கலாம் அப்படின்றத நான் எக்கனாமிக்ஸ்க்கெலாம் சொல்கிறேன். ஓகேவா? இப்போ நம்ம பார்த்த இந்த சின்ன பகுதியிலேருந்து நான் 2 சிம்பிளான கொஸ்டின் கேட்குறேன். அந்த 2 கொஸ்டினுக்குரிய ஆன்சரையும் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்டில் வந்து கொடுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பூமியின் பரப்பளவு என்ன? பூமியின் பரப்பளவு என்ன? 2வது, இந்தியாவையும் இலங்கையையும் பிரிக்கக்கூடிய நீர்ச்சந்தி எது? இந்தியாவையும் இலங்கையையும் பிரிக்கக்கூடிய நீர்ச்சந்தி எது? இது 2வது கொஸ்டின். இந்த 2 கொஸ்டினுக்குரிய ஆன்சரையும் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ல வந்து கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.